ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒன் ஷோரூமு நெற்குன்றத்தில் இருக்கிற சிம்பிள் ஒன் ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் ஒன் மதுராயில் பக்கத்தில் இருக்கிற நெற்குன்றத்தில் இருக்குது. ஸ்டார்ட். ஓகே, ஈகோ எக்ஸில் இருக்குமா? ஓ, ஸோ இப்போ ஈகோ மோடில் இருக்கேன். நான் ஈகோ எக்ஸ் மாற்றிடுறேன். வேறு ஈகோ எக்ஸு ஈகோ எக்ஸு. சரி, விஜய் சொன்னதுபடி பார்த்தா ஈகோ எக்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். நான் ஜஸ்ட்டு ரோல் ஓவர் தான் பண்ணுறேன். ரீஜென்ரேஷன் நம்ம எதில் வச்சுருக்கோம்? 0ல் இருக்கா 1ல் இருக்கா? ரீஜென்ரேஷன் நம்ம செக் பண்ணிவிடுவோம் இமீடியட்டாக டக்குன்னு. ஏன்னா ரீஜென்ரேஷன் இப்போ சுத்தமாக ஆகிற மாதிரி இல்லை. நம்ம ரீஜென்ரேஷன் நம்ம செக் பண்ணிடுவோம். ஆமாம், ரீஜென்ரேஷன் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கூட்டரில் போயிட்டு ஓகே ரீஜென்ரேஷனை 4ல் வைப்போம். இப்போ ஆன் பண்ணி இப்போ பார்ப்போம். லெவல் 4 அதிகமான ரீஜென்ரேஷனில் வச்சுருக்கேன். ரீஜென்ரேஷன் இப்போ ஆகாது. ஏன்னா இதோட பர்சன்டேஜ் எங்கே பார்க்காது? ஆஹா, ரொம்ப குட்டியாக்கு. ப்ரோ, இது பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? 90யா 93 எங்கே? அதோ இருக்குது. உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சா இந்த க்ரீன் கலர். ஸோ 93ல் இருக்கும். ஸோ இது எப்போ கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்கே நம்ம ரோல் ஓவர் பண்ணி பார்ப்போம். நான் பிரேக் பண்ணலை, ரீஜென்ரேஷன் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணிச்சு. ஆனால் உங்களை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணல, பண்ணிவிட்டு இப்போ விட்டுடுச்சு. அதனால் அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்குது. அதுதான் சொல்கிறேன், நம்ம ஃபிசிக்கல் பிரேக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரெஸ் பண்ணாட்டினா வண்டி நிற்காது. ஆனால் நல்லா ஹார்டாகவே ரீஜென்ரேட்டிவ் பிரேக் இருக்குது. ஈக்கோலேயே நல்லா ஹார்டாக இருக்குது. நம்ம அடுத்தது போவோம். ஈக்கோவில் பிக்கப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ளஸ் வித் ரீஜனோட பார்க்கும்போது பிக்கப் வந்து அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது. ஈக்கோ மோடில் நல்லா இருக்குது பிக்கப். இது கிட்டத்தட்ட நம்ம ஹைவேயில் ஓட்டுற மாதிரி. ஹைவேயில் நமக்கு இவ்வளோ ரீஜன் தேவை இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரீஜனை மாற்றுவோம். டக்குன்னு ஏன் மாற்றினா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரீஜன் வச்சு பார்ப்போம். நம்ம லெவல் 2 வைப்போம். லெவல் 2 வித் ஈக்கோவில் போயிட்டுருக்கேன். அதிகபட்சம் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபுல் மேக்ஸிமம் த்ராட்டல் கொடுத்துருக்கேன். அப்போயுமே 40ல் வண்டி வந்து ஜஸ்ட்டு ரோல் ஆகிட்டுருக்கு. பாரு, நான் ஈக்கோவில் நான் ஓவர்டேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஃபுல் த்ராட்டில். என் ரிஸ்க் லெவலை பாருங்கள். ஃபுல் த்ராட்டலில் நான் ஓவர்டேக் பண்ணிட்டுருக்கேன். 40 வரைக்கும் நல்லா ஸ்பீடாக போகுது. அதாவது மிட் ரேஞ்சில். இப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40-50 வரைக்கும் பொறுமையாக நீங்கள் ஓட்டலாம். பட் ஹைவே மோட் கிடையாது. ஈக்கோ வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா போதுமான அளவுக்கு டார்க்கும் இருக்குது. நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, நான் ஒரு 90 kg, அவர் ஒரு 80 kg. ஸோ பேலன்சிங் நல்லா பண்ணுது. எனக்கு ஈக்கோ மோடில் 150 km ரேஞ்ச் காமிக்குது. நான் இதே ஸ்பீடில் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஈக்கோலேயே இப்படி பொறுமையாக ஆக்சலரேஷன் கொடுத்து நான் போகிறேன் அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்ச் எடுக்க முடியும். இது நான் சொல்கிறது சிட்டிக்குள்ளே. பிரேக்கிங் நல்லா இருக்குது பாருங்கள், பிரேக்கிங் நல்லா இருக்குது. பட் ஒரு ஹைவே ஸ்ட்ரெச்சில் ஓட்டுறதுக்கான மோட் கிடையாது. ஸோ வி சேஞ்ச் இட் டு நெக்ஸ்ட் மோட் ரைடு மோட். ஸோ இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் 8.8 kW பீக் பவர் மோட்டார். ஸோ அது மொத்தமாக 8.8 km கக்கிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கக்காது. ஏன்னா அது வந்து சோனிக் மோடில் தான் அந்த 115 km/h அப்படின்ற ஸ்பீடில் வண்டி ஓடும். ரைட் மோட் போகும்போது 120
கிலோமீட்டர் தான் காமிக்குது பாருங்கள், விச் இஸ் லைக் a நார்மல் மோட். நீங்கள் நார்மலாக இதில் வந்து ஒரு 50 60லலாம் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரைட் மோடில் உங்களுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல டார்க் இருக்கும். 60 வரைக்கும் இருக்கும். 60க்கு மேலே அப்படியே லீனியர் ஆகும். ஃப்ரீயாக போகுது. ரீஜென்ரேட்டிவ் பெருசாக இதில் கிக்கின் ஆகல, ஏன்னா நம்ம லெவல் 2ல் தான் இருக்கோம். லைட்டாக ட்ராவல் பண்ணாலே அழகாக போகுது பாருங்கள். நான் பெருசாக த்ராட்டிலே கொடுக்கல, வண்டி பாட்டும் போயிட்டே இருக்குது. சஸ்பென்ஷன் நம்ம சொல்லி ஆகணும். சஸ்பென்ஷன் வந்து ரியர் சஸ்பென்ஷன் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிப் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வண்டியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப் பெயின் தெரியாது. பட் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், லைட்டாக. அது மட்டும் கொஞ்சம் இந்த ஷேக் ஆகுது. இது எல்லா ஸ்கூட்டர்லேயும் நான் பார்க்குறது தான். ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நம்ம ரியர் சஸ்பென்ஷனும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ எனக்கு ரீஜென்ரேட்டிவ் சப்போர்ட் அப்படின்றது எதுவுமே இல்லை. லெவல் 2ல் தான் இருக்கேன். லெவல் 1ன்னா சுத்தம் 0 மாதிரி தான். இந்த வண்டி வந்து லெவல் 1 அப்படின்றது உனக்கு ரைட் மோடில் உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஃபுல்லாக உங்கள் பிரேக்கிங் தான் யூஸ் பண்ணணும். லெவல் 2கே எனக்கு பெருசாக தெரியல. இங்கே பாருங்கள், லெவல் 2லே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டுருக்கு பாருங்கள். வண்டி ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ரீஜென்ரேட்டிவ் எங்கேயுமே கிக்கின் ஆகிற மாதிரி தெரியல, லைட்டாக தான் கிக்கின் ஆகுது, லைட்டாக. இது வந்து ஓரளவுக்கு சிட்டியில் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், எனக்கு மிட் ரைடில் வந்து ஒரு 50-60 வந்து சீக்கிரமாக அச்சீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரைட் மோடில் போகலாம். இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர், ரைட். ஸோ நம்ம அடுத்த மோடு போவோம், ஏர் மோடு. ஏர் மோடு வந்து நீங்கள் 90 வரைக்கும் நல்லா ஸ்பீடாக போக முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 80-90 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் பிக்கப் நல்லாயிருக்கும். பிக்கப் பாருங்கள், ரைட் மோடே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான பிக்கப் தான். ஏர் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா இது 0 to 60 லைக் 2.6 செகண்டில் ரீச் ஆகிடுது பாருங்கள். 60 போயிடுச்சு. ஓ மை காட், நான் ஆக்சிலேட்டர் திருப்ப கூட இல்லைங்க, லைட்டாக கையை வச்சா 60 போயிடுச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வந்து நீங்கள் இந்த ஏர் மோடில் 80-90 ஈஸியாக தொட்டுடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரேஞ்ச் பாருங்கள் கம்மியாயிடுச்சு, 107 கிலோமீட்டர். இப்போ ஏரில் உங்களுக்கு பொறுமையாக போனால் கூட ஒரு 110 இல்லை 107 அவ்வளோதான் எடுக்க முடியும். ஸோ இதோட எஸ்டிமேட்டட் ரேஞ்சு 107, அதை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈஸியாக நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். ஓவர்டேக் ஸோ ஈஸியாக ஓவர்டேக் பண்ண முடியுது. சரி, நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. ஸோ ஹைவேஸில் நீங்கள் ஏர் மோட்லலாம் போட்டு ஈஸியாக ஓட்டலாம். உங்களுக்கு ஹைவேஸுக்கு ஏர் மோட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சும் கொடுக்குறது, நல்ல ஒரு பிக்கப்பும் கொடுக்குது. ஐ திங்க் ஏர் மோட் இஸ் அ pretty டீசன்ட் ஜாப். நீங்கள் ஏர் மோடை வந்து ஹைவேஸுக்குன்னே டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. நல்லா ஈஸியாக ஓவர்டேக் பண்ணலாம். பட் எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாக தான் இருக்கும், கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். லைட்டாக உருட்ட முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருட்ட முடியுது. மெல்லமாக ஆக்சிலேஷன் கொடுத்தா வண்டி வந்து சட்டிலாக போகுதா அப்படின்னா இங்கே பாருங்கள், சட்டிலாக போகுது. இப்போ நான் க்ரூஸ் மோடை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, தானாக போயிட்டு. க்ரூஸ் மோடும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஸோ ஹைவேஸில் நீங்கள் ஏர் மோட் போட்டு ஒரு க்ரூஸு ஒரு 70-80 நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஸ்கூட்டருக்கு க்ரூஸ் மோட்டில் ஜாலியாக ஹைவேஸில் போகலாம். சீட்டு வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கணும், ஏன்னா வேர்த்து போகுது. நல்லா வெயில் அடிக்கிறதுனால நல்லா வேர்த்து போகுது. சீட்டு இப்பயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான வெயிலுங்க. வெயில் என்ன 12 மணி ஆக போகுது. நீங்கள் ஏர் மோட் நல்லா இருக்குது. இப்போ அடுத்த மோடுனா சோனிக் ப்ளஸ்ஸு. இந்த சோனிக் ப்ளஸுக்கு வந்து உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி வேணும், ரோட் கம்பேட்டபிலிட்டி.
நான் ஏன் சொன்னேன், ஏர் மோடி ப்ரிட்டி டீசென்ட்டு. இது வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு 80-90 சாலிடாக போகுது. ஒரு ஸ்கூட்டருக்கான எல்லா அம்சமும் ஏர் மோட்லேயே இருக்குது. அதையும் தாண்டி இவங்க சோனிக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, விச் இஸ் லைக் அதெல்லாம் ரொம்ப காட்டா மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஆக்சலரேஷன் பைட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லைட்டாக இப்படி பண்ணாலே அந்த சீரிக்கிட்டு போகுதுன்னு அந்த மாதிரி போகுது. இப்படி போச்சுன்னா நமக்கு ரேஞ்சு ஒன்றுமே இருக்காது. ரேஞ்சு 93 தான் காமிக்குது. அப்படின்னா நம்ம இப்படி ஓட்டினோன்னா ரேஞ்சு ஒன்றுமே தராது சோனிக்லலாம். ஸோ சோனிக்கில் வந்து 100 அசால்ட்டாக தொடலாம் அப்படின்றாங்க. டாப் ஸ்பீடு 100 km/h வந்து உங்களுக்கு சோனிக்கில் ஈஸியாக போயிடும். சோனிக் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 115 அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். இன்னும் அது டாப் ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் அன்லாக் பண்ணிவிடும். 8.8 kW ஃபுல் பொட்டென்ஷியல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த மோடில் நான் கொஞ்சம் சட்டிலாகவே போய் பார்க்கலாம். சட்டிலாக போக முடியுதா, கண்ட்ரோலபிளாக போக முடியுதா அப்படின்றது தான் இதோட மெயின் திங்கு. இது எப்படி இவங்க ஆக்சலரேஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓவர்டேக் ஈஸியாக பண்ண முடியுது. வண்டியோட அந்த அகலமே ரொம்ப கம்மி தான், அதனால் ஈஸியாக பூந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பிரேக்கிங்கை பற்றி நான் சொல்லும்போது லைட்டாக இது சாஃப்ட்வேர் சைட்லேயும் இருக்குது. அதாவது அப்படி பிடிச்சா க்ரிஸ்பாக இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா, பிரேக்கிங் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹெட்னோட குறைக்கணும், பிடிச்சதுன்னா அப்படி தூக்கி போடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் சாஃப்ட்னிங் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஸ்கூட்டருக்கு அதுதான் தேவை. நமக்கு வந்து அப்படி பிடிச்சி பிரேக் போட்டோன்னா பேக் வீல் தூக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் பிரேக்கு. ஸோ பிரேக்கிங் அதனால் லைட்டாக சாஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இட் ஹேஸ் 2 டிஸ்க் பிரேக்கு. ஓகே, சோனிக்கில் போயிட்டுருக்கேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இதுலேயே நம்ம ஹில் ஹோல்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோடு பாருங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நீங்கள் ரேலி மோடு போட்டு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அந்த சவுண்டு சேஞ்ச் ஆகுது, டிஃப்ரென்ஸ் உங்களால் கேட்க முடியும் அப்படின்னாரு. ஸோ ரோடே இல்லை இந்த இடத்துல, நாங்கள் இதில் ஓட்டிகிட்டு இருக்கோம். சரி, இது வரைக்கும் நம்ம வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரேலியில் வச்சு ஓட்டினோம். நம்ம இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ரோடில் வச்சு ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல ஹில் ஹோல்டு போட்டு செக் பண்ணலாமா? ஹில் ஹோல்டு ஆனில் தானே இருக்குது, செக் பண்ணிடுவோம். ஹில் ஹோல்டு ஸ்கூட்டரு போட்டு இல்லை ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணணும். ஓகே, காட் இட். ஸோ ஹில் ஹோல்டு நம்ம போகும்போது இது பேர் வந்து சூப்பர் ஹோல்டு அப்படின்றாங்க. வெஹிக்கிளை வச்சுட்டு நம்ம ஏறும்போது இப்போ பாருங்கள் ஏறுறேன் ஹில் ஹோல்டு. இப்போ எப்போ ஆக்டிவேட் ஆகுனா, இப்போ ஆக்டிவேட் ஆகலையா? இப்போ நான் பிரேக் பிடிச்சிட்டேன். பிரேக் பிடிச்சி ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறம் இப்போ நான் கை எடுத்துட்டேன், ஹில் ஹோல்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன், ஹில் ஹோல்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பின்னாடி ரோல் ஆகுது. ஓகேவா? ஸோ ஹில் ஹோல்டு சூப்பரான ஃபீச்சரு. கண்டிப்பாக ஒரு 2 செகண்ட் ஆச்சும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹில் ஹோல்டு கரெக்டாக வந்து நிப்பாட்டும். அந்த நீங்கள் பிரேக்கோ இல்லை நீங்கள் ஆக்சிலேட்டரோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் போக ஆரம்பிச்சிடும். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ட்ராக்ஷனை இப்போ நம்ம ரோட்டில் போட்டு போவோம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒன்றில் 4 ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ரெயின், ரேலி, ட்ராக் அப்படின்னு 3 மோடு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ட்ராக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெயின் மோடில் ஓட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ராக்ஷன் வந்து இந்த ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரேலி அண்டு நீங்கள் ட்ராக்கில் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ நான் ஓட்டின ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது, வெறும் மண் ரோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ரோடு வந்து நிறைய இடத்துல இல்லை. ஸோ நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரி ஒரு ரோடு ஒன்று சிக்கிச்சு. நான் அதில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து ரெயின்லேயும் வச்சு பார்த்தேன், ரோட்லேயும் வச்சு பார்த்தேன், அண்ட் நான் ட்ராக்லேயும் வச்சு பார்த்தேன். ஸோ எனக்கு நான் ரோட்டில் வச்சு ஓட்டும்போது எனக்கு எப்படியோ கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகுது. எனக்கு ஏதோ ஸ்லிப் ஆகிற மாதிரியே எனக்கு தோணுது. நிஜமாகவே அங்கே ஸ்லிப் ஆச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ட்ராக் தான் அதிகபட்சம் நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் ட்ராக்கில் வச்சு ஓட்டும்போது எனக்கு வந்து நல்லாவே
ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆச்சு, அதே நேரத்தில் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் நல்லாவே பில்ட் ஆச்சு. இதில் இப்போ 3 மாடலுக்கு இப்போ 4.5 கிலோவாட் நமக்கு இல்லை. ஸோ பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3.7 கிலோவாட்டு நான் எனக்கு சிட்டி வரைக்கும் தான் நான் ஓட்டுவேன், நான் ரொம்ப ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து 3.7 கிலோவாட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காசும் மிச்சம்தான். என்னோடய டெய்லி ரெக்யர்மெண்ட் வந்து மோர் தென் 100 கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 5 கிலோவாட் மாடலோ இல்லை 6.5 கிலோவாட் மாடலோ எடுத்துக்கலாம். இது வந்து அப் டு யூ. உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் செலவு பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி டிசைனில் அண்ட் ஸ்போர்ட்டி கேரக்டரோடு தான் இருக்குது. வண்டி வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் வண்டி. இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டிலான வண்டிகள் நிறையா இருக்கும், ஃபேமிலி ஓரியன்ட் வண்டி அப்படின்னு. பட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வண்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எனக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை தேர்ந்தெடுக்கலாம். உங்களோட நியர்பை ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நெற்குன்றம் ஷோரூமுக்கு போய்ட்டு விஜயை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸு, வாரண்ட்டி ரிலேட்டட், சர்வீஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா நீங்கள் விஜயை காண்டாக்ட் பண்ணுங்கள். விஜய் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ எனி டவுட் நீங்கள் டைரெக்டாகவே ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு டீட்டெயில்ஸ் தெரியும். See you on next video. Until then, bye bye from Devakar. Bye bye.